பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய சிறப்புமிக்க புரோலிட்டேரியஸ் குழுவின் வாயிலாக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருப்போரின் கனவை மெய்ப்பட செய்யும் சிறப்பு வகுப்பு. இன்றைய தலைப்பு த ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 பார்ட் 4 கண்டினியூஷன் என்ற தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும், நமக்கு தொடர்ந்து பல வகுப்புகளை எடுத்து நமது சட்ட அறிவை மேம்படுத்தி வரும் மற்றும் பல லா அகாடமிக்கில் பல வகுப்புகள் எடுத்து பல மாவட்ட நீதிபதிகளையும் பல ஏபிபிகளையும் பல சிவில் நீதிபதிகளையும் உருவாக்கிய சென்னை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஜார்ஜ் டவுன் 15th அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாண்பு பொருந்திய கே ஜெயகார்த்திகா மேடம் அவர்களை இன்றைய நிகழ்வினை இனிதே துவங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வெல்கம் மேடம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ சார். போன கிளாஸ்ல நம்ம 30 வரைக்கும் முடிச்சோம். இன்னைக்கு சாப்டர் 5 முடிச்சோம். இன்னைக்கு சாப்டர் 6 சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை பத்தி பார்த்தோம். அடுத்து அந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுற குழந்தைகள் தொடர்பான நடைமுறைகள் என்னென்ன, ப்ரொசீஜர் இன் ரிலேஷன் டு சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், அந்த ப்ரொசீஜர் என்னென்னு தான் பார்க்க போறோம். அது செக்ஷன் 31 to 38 சொல்லப்பட்டிருக்கு. 31 to 38. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு கமிட்டி முன்னாடி ஒரு சைல்ட கொண்டு வந்து நிறுத்த வேண்டியவங்க யாரு அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அப்ப செக்ஷன் 31ல பாத்தீங்கன்னா 7 வகையான பர்சன்ஸ சொல்லியிருப்பாங்க. 7 வகையான பர்சன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, யார் அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது. அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில போலீஸ் ஆபீசர், ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட், டெசிக்னேட்டட் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ல இருக்கக்கூடிய ஆபீசர், இவங்க கொண்டு வந்து நிறுத்தலாம். இல்ல லேபர் லால சொல்லி இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்க கொண்டு வந்து நிறுத்தலாம். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எனி பப்ளிக் சர்வெண்ட், எந்த பொது ஊழியரா இருந்தாலும் அவங்களும் கொண்டு வந்து ரோட்ல பார்க்கக்கூடிய அழுதுட்டு நிக்கக்கூடிய குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டு வர குழந்தைங்க, இவங்க எல்லாரையும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி முன்னாடி கொண்டு வரதுக்கான அதிகாரம் எல்லாருக்கும் உண்டுங்கிறாங்க. அந்த எல்லாருக்கும் உண்டுங்கிறதுல யார் யாருங்கிறதுல ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, எஸ்ஜேபியு இருக்காங்க, சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ல இருக்கக்கூடிய ஆபீசர், அப்புறம் லேபர் இன்ஸ்பெக்டர். அடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் ரெண்டாவதுல வராங்க. மூணாவது சைல்ட் லைன் சர்வீசஸ், யாருன்னா போன் பண்ணி குழந்தைங்க ஒண்ணு அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க போய் கூட்டிட்டு வந்தா அவங்களும் சிடபிள்யூசில கொடுக்கலாம். சைல்ட் லைன் சர்வீசஸ் அது வந்து என்ஜிஓஸ் யாருன்னா பார்த்திருக்கிறாங்க அல்லது தன்னிச்சையா இருக்கக்கூடியவங்க பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்கலாம். அடுத்து வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர், சிடபிள்யூஓ, அதாவது சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் ஆர் ப்ரொபேஷன் ஆபீசர், அவங்க பார்த்தாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். அல்லது சமூக சேவகர்கள், சோசியல் ஒர்க்கர், பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன், அல்லது குழந்தை தானாகவே வந்து அந்த சிடபிள்யூசி முன்னாடி அப்பியர் ஆகலாம். அல்லது டாக்டர், நர்ஸ், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, மெட்டர்னிட்டி ஹோம்ல இருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 7 கேட்டகரி பிரிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்க பார்த்த நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைய கொண்டு வந்து சிடபிள்யூசி கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றத பத்தி சொல்றாங்க, அது வேண்டாம். 32க்கு போலாம். மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங், அதாவது காப்பாளரிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய பற்றிய தகவலை வந்து கண்டிப்பா சொல்லணுங்கிறது தான் செக்ஷன் 32. யாரெல்லாம் சொல்லணுங்கிறது செக்ஷன் 31, மேண்டேட்டரியா சொல்லணும்னு சொல்றது செக்ஷன் 32. போக்சோல இதே மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் எந்த பிரிவின் கீழே இருக்கு சொல்லுங்க. இதே மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங்க பத்தி வேற ஒரு ஆக்ட் சொல்லும். எந்த ஆக்ட், நான் ஆக்டையும் சொல்லிட்டேன், எந்த பிரிவின் கீழே அது சொல்லப்பட்டிருக்கு மேடம்? இங்க சொல்லி இருக்க மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் மாதிரி விக்டிமை பத்தி மேண்டேட்டரியா ரிப்போர்ட் பண்ணணும்னு போக்சோ ஆக்ட் சொல்லும். அது எந்த பிரிவின் கீழே இருக்கு? ஓகே, செக்ஷன் 19 கீழே நோட் பண்ணிக்கோங்க. மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் பத்தி சொல்லக்கூடிய மற்றொரு பிரிவு 19 போக்சோ ஆக்ட். இங்கேயும் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் பத்தி சொல்றாங்க. மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங்க பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவு இப்ப நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல செக்ஷன் 32ல வந்து ஒரு காப்பாளரிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த தகவலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட சொல்லணும், அதனுடைய நடைமுறை என்னன்னு சொல்றது வந்து செக்ஷன் 32.
அப்போ ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு காவல் அதிகாரியோ அல்லது ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவங்களோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களோ யார் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்களோ யார் தன்னுடைய பொறுப்புல வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சைல்ட வந்து அந்த வித்தவுட் ஃபெயில் அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும். அல்லனா வந்து சிடபிள்யூசி கிட்ட சொல்லணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த தகவலை அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேயோ அல்லது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கிட்டயோ ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இதுதான் சப்செக்ஷன் 1ல இருக்கிறது. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கமிட்டி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை உடனே அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட்டல்ல அந்த தகவலை வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் செக்ஷன் 32ல இருக்கிறது. 31ல இருக்கிறது யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது. 32ல இருக்கிறது யாரெல்லாம் தகவல் சொல்லலாம் அப்படிங்கிறது. அந்த தகவல் சொன்ன பிறகு அதை வந்து வெப்சைட்ல போர்ட்டல்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் 32ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 33. அப்படி அந்த தகவலை சொல்லல அப்படின்னு சொன்னா அது வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்றது செக்ஷன் 33. செக்ஷன் 34 வந்து அந்த மாதிரி தகவல் சொல்லலைன்னா அதற்கான பனிஷ்மெண்ட். சோ இது அஃபென்ஸ்ன்னு சொல்றது செக்ஷன் 33. அதற்கான தண்டனையை பத்தி சொல்றது செக்ஷன் 34. அந்த 34 என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா 6 மாதம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய சிறை தண்டனை கொடுக்கலாம், அல்லது 10,000 ரூபாய் அபராதம், அல்லது இரண்டும். சோ இம்ப்ரிசன்மெண்ட் அப் to 6 months or 10,000 rupees fine or both. Section 34. Penalty for not reporting. அடுத்து 35. இவ்வளவு நேரம் சைல்ட் இன் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ல தொலைஞ்சு போன குழந்தைகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளை பத்தி பேசினாங்க. இங்க செக்ஷன் 35ல ஒரு குழந்தைய வந்து சரண்டர் பண்றாங்க, குடுக்கறாங்க அப்படின்னா கமிட்டி கிட்ட கொண்டு வந்து குடுக்கறத பத்தி பேசுறாங்க. அப்போ ஒரு பேரண்டோ ஒரு கார்டியனோ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம், அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறின ஏதோ ஒரு சமூக காரணமோ உணர்வு ரீதியான காரணமோ அல்லது உடல் ரீதியான ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பிசிக்கல், எமோஷனல் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ். பிசிக்கல், எமோஷனல் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லாத சமூக காரணிகளோ உணர்வு ரீதியான காரணிகளோ அல்லது உடல் ரீதியான காரணிகளோ இருக்கு பேரண்ட்டுக்கோ கார்டியனுக்கோ. அவங்க வந்து இன்கெப்பாசிட்டேட் ஆயிருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கமிட்டி கிட்ட குழந்தைய உங்ககிட்ட குடுக்குறோம் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்து குழந்தைய கமிட்டி கிட்ட குடுக்கறத பத்தி பேசுறது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா கமிட்டி அப்படி கொடுக்கப்படுற அந்த குழந்தைகளுக்கு கவுன்சிலிங், அந்த ப்ராசஸ் ஆஃப் இன்கொயரி அண்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு கமிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, ஆமா இந்த குழந்தைய இவங்களால வளர்க்க முடியாது அப்படின்னா அந்த பேரண்டோ கார்டியனோ வந்து கமிட்டிக்கு சரண்டர் டீட் எழுதி கொடுக்கணும். சரண்டர் டீடை பத்தி பேசுறது சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய சரண்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த பேரண்ட்டுக்கும் கார்டியனுக்கும் வந்து அவங்களுடைய டெசிஷனை, அதாவது சரண்டர் பண்ணக்கூடிய அந்த முடிவை வந்து ரீகன்சிடர், நீங்க மறுபடியும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிட்டு வாங்க. நீங்க குழந்தைய கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த முடிவை இன்னொரு தடவை ரீகன்சிடர் பண்ணிட்டு வாங்கன்னு அந்த கமிட்டி வந்து 2 months டைம் கொடுக்கும். பேர் ஆக்ட் வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்ற டைம் ஃப்ரேமை மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க. 2 months டைம் கொடுக்கும். 2 months டைம் ரீகன்சிடர் பண்றதுக்கு 2 months டைம் கொடுக்கும். இந்த இன்டர்வீனிங் பீரியட்ல, அதாவது அந்த இன்கொயரி நடக்குது இல்லையா, அந்த 2 months டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சமயத்துல குழந்தைய அவர்களுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்க கமிட்டி வந்து முடிவு பண்ணும், அனுமதிக்கும்.
அந்த குழந்தை அந்த 2 மாசம் அவங்க முடிவை ரீகன்சிடர் பண்றதுக்காக கொடுக்கப்படுற அந்த 2 மாசமும் குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா பராமரிப்புல இருக்கிறதுக்கு அனுமதிக்கும். ஆனா கண்காணிப்பு கமிட்டி கிட்ட தான் இருக்கும், அண்டர் சூப்பர்விஷன். அல்லது குழந்தை வந்து 6 வயசுக்கு கீழே இருக்காங்க, குழந்தை வந்து 6 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி கிட்ட கொடுத்துடுவாங்க கமிட்டி. குழந்தைய வந்து கண்காணிப்பின் பேர்ல பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பி விடுவாங்க. அல்லது 6 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தா ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சிக்கு அனுப்பிடுவாங்க. 6 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு அனுப்புவாங்க. ஸோ பிலோ 6 இயர்ஸ்னா ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி, அபவ் 6 இயர்ஸ்னா சில்ட்ரன்ஸ் ஹோம் அல்லது கார்டியன் ஆர் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த 2 months பீரியடுக்கு இன்டர்வீனிங் பீரியடுக்கு ஒப்படைப்பாங்க. இதை சொல்றது சப்செக்ஷன் 3. அடுத்து செக்ஷன் 36. இதுல இன்கொயரி நம்ம சொன்னோம் இல்லையா, கமிட்டி வந்து அந்த குழந்தைய சரண்டர் பண்ண உடனே இன்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்கொயரிய பத்தி சொல்றது செக்ஷன் 36. 31ல குழந்தைய வாங்கிக்கிட்டாங்க, ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டாங்க. அப்ப கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து என்டையர் ப்ரொசீடிங்ஸுக்கும், அதாவது கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுறது, சரண்டர் சைல்டு, இது எல்லாத்துக்குமான ஒரு இன்கொயரி இது. அப்ப இவங்க இன்கொயரி பண்ணி ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு, சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அதுதான் செக்ஷன் 31ல பார்ப்போம். அந்த சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த கமிட்டி வந்து அந்த குழந்தைய எங்க அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு உத்தரவை போடுவாங்க. அந்த குழந்தைய சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கோ அல்லது ஃபிட் ஃபெசிலிட்டிக்கோ அல்லது ஃபிட் பர்சனுக்கோ கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் பிலோ ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸா இருக்காங்க, அவங்க வந்து அனாதை குழந்தையா இருக்காங்க, அல்லது பேரண்ட்ஸால சரண்டர் பண்ணப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அல்லது பேரண்ட்ஸால ஒதுக்கப்பட்ட குழந்தைகளா இருக்கிறாங்க. பிலோ 6 இயர்ஸ்னா ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சிக்கு கமிட்டி அனுப்பிடுவாங்க. சோசியல் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ற டைமிங் வந்து 15 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆர்டர் 4 monthsக்குள்ள போடணும். அதாவது அந்த குழந்தைய கொடுத்த பிறகு ஒரு இன்கொயரி, ஒரு சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணி 15 நாளைக்குள்ள ரிசீவ் பண்ணி கமிட்டி அந்த குழந்தைகளை எங்க அனுப்பணுங்கிற உத்தரவை பிறப்பிப்பாங்க. அந்த சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய டைமிங் 15 டேஸ். இவங்க ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ண வேண்டிய டைமிங் வித்தின் 4 months. ரெண்டுமே அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் டைமா ப்ரொடியூஸ் பண்ண தேதியில இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து இன்கொயரி கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த குழந்தைக்கு குடும்பமே இல்ல, ஃபேமிலியே இல்ல அப்படின்னு கமிட்டிக்கு தெரிய வந்தாலோ, அல்லது அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஷெல்டரோ ரெசிடென்ட்டோ சப்போர்ட்டோ இல்லைன்னு தெரிய வந்தாலோ, அதற்கு வந்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படுகிறது என்று தெரிய வந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிலோ 6 இயர்ஸ்னா ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி அடாப்ஷன் ஏஜென்சிக்கு அனுப்புவாங்க. அபவ் 6 இயர்ஸ்னா சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு அனுப்புவாங்க அவங்களுடைய மறுவாழ்வுக்காக. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4ல என்ன சொல்றாங்கன்னா, குவார்டர்லி ரிப்போர்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கமிட்டி சப்மிட் பண்ணணும். எத்தனை கேசஸ டிஸ்போசல் பண்ணாங்க, எந்த மாதிரியான கேசஸ டிஸ்போசல் பண்ணாங்க, எந்த மாதிரி கேசஸ் பெண்டன்சி இருக்குங்கிற அந்த அறிக்கையை வந்து குவார்டர்லி ரிப்போர்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த பெண்டன்சியை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான தீர்வு காண முடியும்னு முடிவு பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அனுப்புவாரு. ஒருவேளை கமிட்டிக்கு வந்து அவர் ரெமிடியல் மெஷர்ஸ் அனுப்புன பிறகும் அது அன்அட்ரஸ்டா இருக்கு, 3 மாசம் கமிட்டி ஃபார்ம் பண்ணி 3 மாசத்துல அதை பத்தி எந்த விதமான விவாதமும் அவங்க மேற்கொள்ளல அப்படின்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கமிட்டியவே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அன்அட்ரஸ்டா இருக்கு, பெண்டன்சி சேமா இருக்கு, ஒன்னும் டிஸ்போசலே காட்டல அப்படின்னு சொன்னா அந்த கமிட்டியை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்படி டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா புது கமிட்டியை ஃபார்ம் பண்றதுக்கு பேனல், எலிஜிபிள் பர்சன்ஸனுடைய பேனலை ஸ்டேட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும். பேனல்னு எழுதிக்கோங்க, பேனலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 37 என்னென்ன ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறது தான் 37. பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகள் தொடர்பாக என்னென்ன உத்தரவுகளை போடலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 37. என்னென்ன உத்தரவுகளை போடலாம் அப்படின்னா,
ஒரு இன்கொயரி கண்டக்ட் பண்ணி அந்த கமிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு அவங்க என்ன கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டையும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய விருப்பத்தையும் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 விஷயத்தை எடுத்துக்க சொல்றாங்க. ஒண்ணு வந்து சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், 2வது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கு, போதுமான புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய விருப்பத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் உத்தரவுகளை பிறப்பிக்கணும். சோ இந்த 2 காரணத்தையும் அவங்க வந்து கருத்துல எடுத்துக்கணும். இதான் சப்செக்ஷன் 1. என்னென்ன உத்தரவுகள் போடலாம் அப்படின்னா டெக்ளரேஷன், அதாவது விளிம்புகை உத்தரவு. என்னென்ன இந்த குழந்தைக்கு வந்து பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு டெக்ளரேஷனை வந்து கமிட்டி ஆஃப்டர் இன்கொயரி போடலாம். 1. 2வது ரெஸ்டரேஷன், அந்த குழந்தைய வந்து அதனுடைய பெற்றோரிடமோ அல்லது காப்பாளரிடமோ அல்லது குடும்பத்திடமோ வந்து அது வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்னுடைய கண்காணிப்புடனோ அல்லது இல்லாமலோ வந்து அந்த ஆர்டரை போடலாம். சோ திரும்ப அந்த குழந்தைய வந்து அவங்களோட பெற்றோரிடம் ஒப்படைப்பது ரெஸ்டோரேஷன். ஃபர்ஸ்ட் விளிம்புகை டெக்ளரேஷன், 2வது ரெஸ்டோரேஷன், 3வது பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் எங்க அந்த குழந்தைய வந்து டெம்பரவரி கேர் தேவைப்படுற குழந்தைகளை வந்து ஃபிட் ஃபெசிலிட்டிலயோ சில்ட்ரன்ஸ் ஹோம்லயோ ஸ்பெஷலைஸ்ட் அடாப்ஷன் ஏஜென்சிலயோ வந்து பிளேஸ் பண்ணலாம். அடுத்து எப்போ பிளேஸ் பண்ண முடியும்னா அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியல, அவங்களோட குடும்பத்தோட சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னா, அல்லது அந்த குடும்பத்தோட சேர்த்து வைப்பது அந்த குழந்தையின் நலனுக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படின்னா அப்ப இந்த 3 காரணங்களுக்காக அவங்கள சில்ட்ரன்ஸ் ஹோம்லயோ ஃபிட் ஃபெசிலிட்டிலயோ ஸ்பெஷலைஸ்ட் அடாப்ஷன் ஏஜென்சிலயோ போடலாம். 4வது பிளேஸ்மெண்ட், 3வதும் பிளேஸ்மெண்ட், 4வதும் பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட் வந்து டெம்பரவரியா ஃபிட் பர்சன் கிட்ட ஒப்படைக்கிறது. சரியான நபர் இவர் அப்படின்னு சொல்லி ஃபிட் பர்சன் ஃபார் லாங் டேர்ம் ஆர் டெம்பரரி கேருக்கு ஒப்படைப்பது 4வது பிளேஸ்மெண்ட். 5 என்ன சொல்றாங்கன்னா ஃபோஸ்டர் கேர், வளர்ப்பு முறையில உத்தரவு போடுறது. இந்த குடும்பம் இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது. அடுத்து 6வது வந்து ஸ்பான்சர்ஷிப், இந்த குழந்தைய வந்து ஃபண்டிங், இந்த குழந்தைக்கு ஃபண்டிங் கொடுப்பது. அப்சர்வேஷன் ஹோம்லயோ ஸ்பெஷலைஸ்டு ஹோம்லயோ வச்சுட்டு அவங்களுக்கான ஃபண்டிங்கை கொடுக்கறது எஃப்ல சொல்லப்படுற உத்தரவு. அடுத்து ஜில என்ன சொல்றாங்க அப்படின்னா டைரக்ஷன் டு பர்சன்ஸ், அதாவது யார்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்காங்களோ மறுவாழ்வுக்காக பாதுகாப்புக்காக அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கான கட்டளைகள் என்னென்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான மெடிக்கல் அட்டென்ஷன், அந்த குழந்தைக்கு தேவையான உள ரீதியான ஆதரவு எல்லாமே, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியர் மாடிஃபிகேஷன், எஜுகேஷனல் சர்வீசஸ், இது எல்லாத்தையும் கொடுப்பதற்கான கட்டளைகளையும் பிறப்பிக்கலாம். அடுத்து 8வது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தை தத்தெடுப்பதற்கு சட்டப்படியான ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்ற ஒரு டெக்ளரேஷன். சோ இப்ப நம்ம எத்தனை பார்த்திருக்கோம்? 8 பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்னது டெக்ளரேஷன், 2வது ரெஸ்டோரேஷன், 3வதும் பிளேஸ்மெண்ட், 4வதும் பிளேஸ்மெண்ட், 5வது பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் கேர், 6வது ஸ்பான்சர்ஷிப், 7வது டைரக்ஷன்ஸ், 8வது வந்து டெக்ளரேஷன்ஸ். சோ ஆரம்பமும் டெக்ளரேஷன் தான், முடிவும் டெக்ளரேஷன் தான். அடுத்து கமிட்டி வேற என்னென்ன ஆர்டர்ஸ் போடலாம் அப்படின்னா வளர்ப்பதற்கு இந்த பர்சன் ஃபிட் பர்சன் சொல்ற டெக்ளரேஷன் ஆர்டரும் போடலாம். 46ல சொன்ன மாதிரி ஆஃப்டர் சப்போர்ட், அதாவது 18 வயசுக்கு கழிச்சு வெளியில போறவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை பத்தியும் உத்தரவு போடலாம். எனி அதர் ஃபங்க்ஷன்ஸும் அவங்க பண்ணலாம் அப்படிங்கறதுதான். செக்ஷன் 38 வந்து இந்த குழந்தை தத்தெடுப்பதற்கு சட்டப்படியான ஒரு குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விளிம்புகை செய்வதற்கான நடைமுறைகள் என்னென்ன, ப்ரொசீஜர் என்னென்ன. பேசிக்கா உங்களுக்கு இதுல இருந்தெல்லாம் குவெஸ்டியன்ஸ் வர்றது ரொம்ப அரிதுதான்.
இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து இன்கேஸ் ஆஃப் ஒருவேளை அனாதை குழந்தைகள், தவிக்க விடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் வந்து கமிட்டி மேற்கொள்ளணும். அந்த கமிட்டி வந்து அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை, யாருன்னே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை தத்தெடுப்பதற்கு தகுதியான குழந்தை அப்படின்னு விளிம்புகை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அந்த குழந்தையினுடைய பெற்றோரை ட்ரேஸ் பண்ணணும், எல்லா எஃபர்ட்ஸும் அதுக்கு போடணும். கிடைக்கல அப்படின்னாதான் வந்து விளிம்புகை செய்யப்படும். சப்செக்ஷன் 1ல அந்த டெக்ளரேஷன் வந்து அந்த குழந்தைய என்னைக்கு தேதிக்கு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த குழந்தை ப்ரொடியூஸ் பண்ண தேதியில இருந்து 2 மாசத்துக்குள்ள அந்த டெக்ளரேஷன் வரணும். ஒருவேளை குழந்தை வந்து 2 வயதிற்கு உட்பட்டவராக இருந்தால் 2 மாதத்திற்குள்ளோ, 2 வயதிற்கு மேற்பட்ட குழந்தையாக இருக்கும் பொழுது 4 மாதத்திற்குள்ளோ அந்த விளிம்புகை வரணும். இந்த குழந்தை வந்து சட்டப்படி தத்தெடுக்க தகுதியான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 வயதிற்கு கீழே இருந்தா 2 மாசத்துக்குள்ள, 2 வயதிற்கு மேல் இருந்தா 4 மாசத்துக்குள்ள அந்த டெக்ளரேஷனை போடணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க, சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பயாலஜிக்கல் பேரண்ட் மேல எந்த விதமான எஃப்ஐஆரும் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரண்டர்ட் சைல்டா இருக்கும் பொழுது கமிட்டி வந்து சரண்டர் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண உடனே அந்த சைல்டை வந்து லீகலி ஃப்ரீ ஃபார் அடாப்ஷன், சரண்டருக்கு கொண்டு வந்து பேரண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம செக்ஷன் 35ல பார்த்தோம். அந்த 2 months டைம் பீரியட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. 2 months டைம் பீரியட் கழிச்சும் அவங்க வந்து குழந்தைய சரண்டர் பண்றோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சரண்டர் டீட் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு இந்த குழந்தைய வந்து லீகலி ஃப்ரீ ஃபார் அடாப்ஷன் அப்படிங்கிறத டெக்ளேர் பண்ணுவாங்க. மேம் இப்ப அவங்க வந்து இந்த செக்ஷன் 1ல சொல்ற மாதிரி தானே மேம் செக்ஷன் 2ல 1ல சொல்றாங்க மேம், கைவிடப்பட்ட குழந்தைகள்ன்ற இதுல ஏத்துக்கலாமா இந்த சரண்டர் வரமாட்டாங்க மேடம். கைவிடப்பட்ட குழந்தைகள்ல இவங்க வரமாட்டாங்க. கைவிடப்பட்ட குழந்தைகள்ல அவங்க பேரண்ட்ஸ் வந்து தானா விட்டுட்டு போயிருப்பாங்க, வெளியில தெருவுல விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்ல எங்கேயாவது விட்டுட்டு போயிருப்பாங்க. இங்க வந்து பேரண்ட்ஸே டைரக்டா கொண்டு வந்து கமிட்டில சரண்டர் பண்ணிருப்பாங்க. ஓகே மேம், ஓகே மேம். சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டட் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கு, அல்லது செக்ஷுவல் அசால்ட்ல பிறந்த அந்த விக்டிமுக்கு தேவையில்லாத ஒரு குழந்தையா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையையும் வந்து ஃப்ரீ ஃபார் லீகல் அடாப்ஷன் அப்படின்னு டெக்ளேர் பண்ணலாம். ஸோ எப்படிப்பட்ட குழந்தையா இருக்குதுன்னு சொல்றாங்க? ஆர்ஃபன், abandoned, சரண்டர். இப்போ வந்து மென்டலி ரிட்டார்டட் பேரண்ட்ஸினுடைய குழந்தை, அன்வான்டட் சைல்ட் ஆஃப் விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட், பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான பாதிக்கப்பட்டவரின் தேவைப்படாத குழந்தை. இது நான் விருப்பப்பட்டு இந்த குழந்தை வரல, என் மேல பாலியல் தாக்குதல்னால வந்த குழந்தை, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தையும் வந்து ஃப்ரீ ஃபார் அடாப்ஷன்னு இந்த கமிட்டி வந்து டெக்ளேர் பண்ணலாம். ஸோ 5 வகையான குழந்தைகளை பத்தி சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வகையான குழந்தைகளை பத்தி சொல்றாங்க. இப்ப டெசிஷன் அந்த இவங்க வந்து அனாதை குழந்தை, இவங்க அபேண்டன்ட் குழந்தை, இவங்க சரண்டர்டு சைல்டு, இவங்க ஃப்ரீ ஃபார் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த டெசிஷன் எடுக்கும் பொழுது அட்லீஸ்ட் அந்த கமிட்டில 3 மெம்பர் பிரசன்ட் ஆயிருக்கணும். இந்த டெசிஷன் எடுக்கும் பொழுது அட்லீஸ்ட் 3 members ஆஃப் த கமிட்டி சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முடிவை எடுத்த பிறகு அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, எத்தனை குழந்தைகள் இப்படி வந்து நாங்க டெக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப நம்ம பார்த்தது இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப நம்ம பார்த்தது சாப்டர் 6. சாப்டர் 7 வந்து ரீஹாபிலியேஷன் அண்ட் சோசியல் இன்டிகிரேஷன், மறுவாழ்வு மற்றும் சமூக மீள் சீராக்கம், தட் இஸ் ரீஹாபிலியேஷன் அண்ட் சோசியல் ரீஇன்டிகிரேஷன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ பத்தி பேசுறாங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த ஹெட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதனுடைய நடைமுறைகளை பத்தி சொல்றது. இப்ப மறுவாழ்வு, நீங்க வந்து மறுவாழ்வு சமூக மீள் சீராக்கம்னு சொல்லியாச்சு அந்த குழந்தைகளுக்கு. அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் கேர் பிளான், அதாவது அந்த குழந்தைகளுக்கு இது தேவை இது தேவையில்லை எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்த இண்டிவிஜுவல் பிளானை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஃபேமிலி பேஸ்டு கேரா இருக்கணும். ஒண்ணு அது அபேண்டன் சைல்டா இருக்கு, அந்த அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைய ஃபேமிலியோட சேர்த்து வச்சிடணும் அல்லது காப்பாளரோட சேர்த்து வச்சிடணும். கண்காணிப்புலயோ ஸ்பான்சர்ஷிப்லயோ அடாப்ஷன்லயோ ஃபாஸ்டர் கேர்லயோ அனுப்பிடணும் அப்படிங்கிறாங்க.
சிப்ளிங்ஸ், அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரே இடத்துலதான் வைக்கணும். ஒரே இடத்துலதான் வந்து வைக்கணும். அப்சர்வேஷன் ஹோமா இருந்தாலும் சரி, அடாப்ட் பண்ணாலும் சரி, ஃபாஸ்டர் கேர்ல வச்சாலும் சரி, 2 பேரையும் ஒன்னாதான் அனுப்பணும். அவங்களுடைய நலன்ல பாதிப்பு உண்டாகும்னா பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 வந்து சிசிஎல் பத்தி பேசும். அதாவது சில்ட்ரன் இன் கன்ஃபிளிக்ட் வித் லாவை பத்தி பேசும். அவங்களுடைய மறுவாழ்வு மற்றும் சோஷியல் இன்டிகிரேஷனை பத்தி பேசும். அங்க அதை எங்க வச்சு எடுப்பாங்கன்னா அப்சர்வேஷன் ஹோம்ல தான் எடுப்பாங்க. அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்சர்வேஷன் ஹோம், ஒருவேளை அவனை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அவனை வந்து ஸ்பெஷல் ஹோம், பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, ஃபிட்ஸ் ஃபெசிலிட்டியில வச்சு அவனுக்கான ரீஹாபிலியேஷன் நடக்கும். அடுத்து சப்செக்ஷன் 3ல கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற குழந்தைகளை பத்தி பேசுறாங்க. அவங்கள வந்து ஃபேமிலி கூட இல்லாத குழந்தைகளா இருக்க பட்சத்துல அவங்கள இன்ஸ்டிடியூஷன்ல வச்சு ஃபிட் ஃபெசிலிட்டியில வச்சு அவங்களுக்கான ரீஹாபிலியேஷன் நடக்கும். அடுத்து அந்த குழந்தைகள் வந்து இன்ஸ்டிடியூஷனை விட்டு போறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு வந்து அதாவது 18 வயசு முடிஞ்சு இன்ஸ்டிடியூஷனை விட்டு போற பட்சத்துல அவங்களை வந்து சமூகத்துல அவங்க மீள் சீராக்கம் செய்வதற்கு, தட் இஸ் சோசியல் இன்டிகிரேஷன் ஆகுறதுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ள போறாங்க. சமூகத்தினுடைய நீரோட்டத்துக்குள்ள போகும் பொழுது அவங்களுக்கு அதற்கான எல்லா பைனான்சியல் சப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் செக்ஷன் 39ல உள்ள 4 சப்செக்ஷன்ஸ். அடுத்து செக்ஷன் 40 ஃபர்ஸ்ட் ரீஹாபிலியேஷன் அண்ட் சோசியல் இன்டிகிரேஷனை பத்தி பேசினாங்க. இப்ப வந்து 40ல ரெஸ்டரேஷனை பத்தி பேசுறாங்க. ரெஸ்டரேஷன் தான் பிரைம் அப்ஜெக்டிவா இருக்கணும். கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற குழந்தைகளை பொறுத்து, பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளை பொறுத்து எது பிரைம் அப்ஜெக்டிவா இருக்கணும் அப்படின்னா ரெஸ்டரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், இதுதான் மெயினா இருக்கணும். அவங்களுக்கு அந்த ரெஸ்டரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் சில்ட்ரன்ஸ் ஹோம்ல இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சில இருந்தாலும் இருக்கட்டும், அதே தான் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபேமிலி என்வாயர்மெண்ட் இருக்கக்கூடிய வகையில அந்த பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ரெஸ்டரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சைல்டு அப்படின்னா யார்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட கொடுக்கணும், யார் பாதுகாக்கணும்னா பெற்றோர்கள், தத்தெடுப்பு செய்த பெற்றோர்கள், வளர்ப்பு பெற்றோர்கள், காப்பாளர்கள் அல்லது ஃபிட் பர்சன், இவங்க கிட்டதான் ஒப்படைக்கணும். அதுக்கு குவார்டர்லி ரிப்போர்ட்டை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். 41 பொறுத்த வரைக்கும் இந்த சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி சொல்லுவாங்க. பதிவு செய்யணும், சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பதிவு செய்யணும். அந்த சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்டால உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, தன்னிச்சையாக அல்லது அரசு சாரா அமைப்பு மூலமாக ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 இருந்தது. அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா இதுல எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். டீம் டு பி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ், என்னென்ன ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய பரிந்துரைகளை கன்சிடர் பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி அவங்களுடைய தகுதி என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, இப்படி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு. அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா வித்தின் 1 month அந்த அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ண தேதியில இருந்து 1 மாசத்துக்குள்ள ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு 6 மாசம் வேலிடிட்டி இருக்கு. எதுக்காக ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியும். பெர்மனன்ட்னா அது கூட 5 years தான், அதுக்கு மேல கிடையாது. சோ அதை தான் அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ பண்ணி வித்தின் 1 monthல கொடுக்கணும். ஒருவேளை அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த அப்ளிகேஷனையே வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா அது ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அது ரெஜிஸ்டர் பண்ண தேதியில இருந்து 5 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண தேதியில இருந்து 5 வருஷம் வேலிடிட்டி. ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 6 months தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு வேலிடிட்டி வந்து 5 years. அடுத்து 42ல பெனாலிட்டி. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் 1 லட்சத்திற்கு குறைவில்லாத அபராத தொகை. ஸோ எக்ஸ்டெண்ட் டு 1 year ஆர் 1 lakh rupees, நாட் லெஸ் தேன் 1 lakh rupees ஆர் போத். அப்புறம் எவ்ரி 30 days, அந்த எவ்ரி 30 days டிலே இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்றதுல எவ்ரி 30 days டிலேயையும் ஒரு செப்பரேட் அஃபென்ஸா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்து வர்றதெல்லாம் ஓப்பன் ஷெல்டர்னா என்ன, ஃபாஸ்டர் கேர் தான் என்ன அப்படிங்கிறத நான் சின்ன விஷயமா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 43ல வர ஓப்பன் ஷெல்டர், செக்ஷன் 43ல வர ஓப்பன் ஷெல்டர் திறந்த புகலிடம்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களே பராமரிப்பு செய்யலாம், அல்லது தன்னிச்சையான அல்லது அரசு சாரா அமைப்புகள் மூலமாகவும் அதை ரன் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த ஓப்பன் ஷெல்டர்ஸ் வந்து என்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னு சொன்னா கம்யூனிட்டி பேஸ்டு ஃபெசிலிட்டி ஃபார் சில்ட்ரன், ரெசிடென்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஷார்ட் டேர்ம் பேசிஸ்ல குறைந்த கால அளவு அடிப்படையில வந்து அந்த குழந்தைகளுக்கு இருப்பிட ஆதரவு வழங்கும் நோக்கத்திற்காக மட்டும் உருவாக்கப்பட்டது ஓப்பன் ஷெல்டர்ஸ். அடுத்து 44ல ஃபாஸ்டர் கேர். 44ல ஃபாஸ்டர் கேர் பராமரிப்பு வளர்ப்பகம். ஃபாஸ்டர் கேர்னா பராமரிப்பு வளர்ப்பகம். இதுலயும் சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனை தான் வைப்பாங்க. அந்த குரூப் ஃபாஸ்டர் கேர் அதாவது 2-3 ஃபேமிலி சேர்ந்து பார்த்துக்க கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபாஸ்டர் கேருங்கிறது கமிட்டியினுடைய உத்தரவுல மட்டும்தான் இருக்கும். குழந்தைகள் அப்பதான் அந்த ஃபாஸ்டர் கேருக்குள்ள போவாங்க, கமிட்டியினுடைய உத்தரவு. இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா சைல்டினுடைய பயாலஜிக்கல் ஆர் அடாப்டிவ் பேரண்ட்ஸ் ஆர் அன்ரிலேட்டட் ஃபேமிலியா இருக்கணும். இது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்டர் கேர்ல வர குடும்பம் வந்து அந்த குழந்தைக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். இதை யாரு சொல்லுவாங்க இந்த பர்பஸ் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஷார்ட் ஆர் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம். இப்ப நான் சொல்றேன் இந்த விஷயம்லாம் ஷார்ட் டேர்ம்ல அந்த குழந்தைகளை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஃபாஸ்டர் ஃபேமிலி வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய திறன், எபிலிட்டி, குடும்பத்தினுடைய திறன், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய தகுதி மற்றும் முந்தைய அனுபவம், அந்த குழந்தை வளர்ப்புல அவங்களுக்கு இருக்கக்கூடிய முந்தைய அனுபவம், தகுதி, நோக்கம், திறன். ஸோ ஃபேமிலிஸ் எபிலிட்டி, இன்டென்ட், கெப்பாசிட்டி அண்ட் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் சில்ட்ரன். இந்த 4 விஷயத்தையும் கண்டிப்பா ஒரு ஃபாஸ்டர் ஃபேமிலியை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. இந்த சிப்ளிங்ஸா கூடவே தான் வைக்கணும் அன்டில் அவங்களுடைய நலன் பாதிக்கும் பொழுது அது தனித்தனியா பிரிச்சு வைக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் மந்த்லி ஃபண்டிங் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த குழந்தைய பாதுகாப்பு பண்ணக்கூடிய விஷயத்துல ஈடுபடுற அந்த ஃபாஸ்டர் ஃபேமிலிக்கு வந்து மாசம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணும். அது யார் மூலமா பண்ணும்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமா பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமா தான் மந்த்லி ஃபண்டிங் ஃபாஸ்டர் ஃபேமிலிக்கு போகும். அந்த ஃபாஸ்டர் ஃபேமிலியில அந்த சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த சைல்டை வந்து அமர்த்திட்டாங்க. அந்த குழந்தைய அந்த குடும்பத்தோட இருக்கும் பொழுது அதனுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அந்த ஃபாஸ்டர் ஃபேமிலி வேற என்னெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய கல்வி, உடல் நலன் மற்றும் நியூட்ரிஷன், அந்த குழந்தைக்கு வந்து சரியான ஊட்டச்சத்து கொடுத்து உடல் ரீதியாக அந்த குழந்தைய வலிமையாக்கி அவங்களுக்கு கல்வியும் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு ஃபாஸ்டர் ஃபேமிலிக்கு இருக்கு. அடுத்து வந்து சைல்டு அடாப்டபிள் பை கமிட்டின்னு டெக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து லாங் டேர்ம் பேசிஸ்ல ஃபாஸ்டர் ஃபேமிலியில கொடுக்க மாட்டாங்க.
இவங்க அடாப்டபிள்னு சொன்ன பிறகு லாங் டேர்ம் பேசிஸ்ல அந்த ஃபாஸ்டர் ஃபேமிலியில கொடுத்தா சப்சிக்வெண்டா அடாப்ஷன் போகும்பொழுது அந்த குழந்தை வந்து மிகுந்த மன வருத்தத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 45 ஸ்பான்சர்ஷிப். செக்ஷன் 45 ஸ்பான்சர்ஷிப், மேம்பாட்டிற்கு பொறுப்பேற்றல். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதற்கான ரூல்ஸ போடுவாங்க. அதாவது ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு வந்து வேரியஸ் ப்ரோக்ராம்ஸை போட்டு குரூப் ஸ்பான்சர்ஷிப், இண்டிவிஜுவல் ஸ்பான்சர்ஷிப், இல்ல இண்டிவிஜுவல் மட்டுமே போய் ஸ்பான்சர் பண்ண போறாரு, ஒரு கம்யூனிட்டி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம்ஸை போடுவாங்க. அப்போ ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய அம்மா விடோவா இருக்காங்க, அல்லது டைவர்ஸ்டா இருக்காங்க, அல்லது குடும்பத்தால கைவிடப்பட்டவங்களா இருக்கிறாங்க. மதர் இஸ் எ விடோ ஆர் டைவர்ஸ்ட் ஆர் abandoned பை த ஃபேமிலி. கிரைட்டீரியா ஃபார் ஸ்பான்சர்ஷிப், அதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து தகுதியானவங்க வாங்கிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். அந்த அம்மா விடோவா இருக்கணும், டைவர்ஸியா இருக்கணும், அல்லது குடும்பத்தால அபேண்டன் பண்ணப்பட்டவங்களா இருக்கணும். குழந்தைகள் வந்து அனாதை குழந்தைகளாக இருக்கணும். அண்ட் ஆர் லிவிங் வித் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. குழந்தைகள் வந்து அனாதை குழந்தைகளாக இருப்பது மற்றும் விரிவாக்கப்பட்ட குடும்பத்தில் வசிப்பது. அடுத்து வந்து பேரண்ட்ஸ் ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ். உடல் ரீதியான நோய்க்கு அவங்க வந்து விக்டிமா இருக்கிறாங்கன்ற பட்சத்துல அவங்க தே ஆர் விக்டிம் அப்படிங்கும் பொழுது அவங்க குழந்தைய வளர்க்க முடியாது. அதனால வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ்க்கு உள்ளாக்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருக்காங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு, இந்த பேரண்ட்ஸனுடைய குழந்தைகளுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இன்கெப்பாசிட்டேட்டட் ஆயிட்டாங்க, அவங்க வந்து ஆக்சிடென்ட்னால தகுதியை இழந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியல அப்படின்னா அப்பவும் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கலாம். அடுத்து 46 வந்து ஆஃப்டர் கேர் ஆஃப் சில்ட்ரன் லீவிங் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. 47 அப்சர்வேஷன் ஹோம்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்சர்வேஷன் ஹோம்ஸை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாலண்டரி ஆர் நான் என்ஜிஓஸ் மூலமாகவும் அதை ரன் பண்ணுவாங்க. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். செக்ஷன் 41ல நம்ம பார்த்த மாதிரி இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, குழந்தைய வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கான பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வுக்கான எல்லா வேலைகளும். இங்க வரக்கூடிய குழந்தைகள் சிசிஎல்லா இருப்பாங்க, அதாவது சைல்டு இன் கன்ஃபிளிக்ட் வித் லாவா இருப்பாங்க. இவங்க வந்து குற்றம் பண்ணி இருக்கிறாங்கன்னு குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைகள் தான் அப்சர்வேஷன் ஹோமுக்கு போவாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மறுவாழ்வுகளை செய்யறது வந்து அப்சர்வேஷன் ஹோமினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல வேற எதுவும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 48 ஸ்பெஷல் ஹோம்ஸ், சிறப்பு இல்லங்கள். இதையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதனுடைய நோக்கம் வந்து சிசிஎலுக்கான மறுவாழ்வு. அடுத்து வந்து அவங்கள ஜொனைல் ஜஸ்டிஸ் போர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு, அதாவது செக்ஷன் 18ல சொல்லி இருக்காது, அதாவது இவங்க வந்து அஃபென்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணப்பட்ட குழந்தைகளா இருந்து அவங்கள சிறப்பு இல்லங்கள்ல கொண்டு வராங்க அப்படின்னா அவங்கள பிளேஸ் பண்ணி மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான ஒரு இல்லமா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த சிறப்பு இல்லங்களை நியமிப்பாங்க. அடுத்து 49 பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் சேஃப்டியாவது வைக்கணும். ஏன்னா 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனா இருந்தாலும் சரி, சைல்டு இன் கன்ஃபிளிக்ட் வித் லாவா இருந்தாலும் சரி, அவங்கள அங்க கொண்டு போய் வச்சுதான் ஆகணும். அதுக்கு பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. கன்விக்டட் ஆயிட்டாங்கனாலும் அங்க போவாங்க. ஹீனியஸ் அஃபென்ஸ்ல கன்விக்டட் ஆயிட்டாங்கனாலும் பிளேஸ் ஆஃப் சேஃப்டிக்கு தான் போவாங்க. அடுத்து சில்ட்ரன்ஸ் ஹோம் 50. இதையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வரும். இதோட லாஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கமிட்டி அவங்க ரெகக்னைஸ் பண்றது. சில்ட்ரன்ஸ் ஹோம் தான் லாஸ்ட், 50 தான் லாஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இங்க வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற குழந்தைகளுக்கான பராமரிப்பு, ட்ரீட்மெண்ட், சிகிச்சை அளிப்பது, கல்வி, ட்ரைனிங், டெவலப்மெண்ட் அண்ட் ரீஹாபிலியேஷன் கொடுக்கறதுக்கு தான் சில்ட்ரன்ஸ் ஹோம். ஸோ பராமரிப்பு, சிகிச்சை அளிப்பது, கல்வி, அவங்களுக்கான ட்ரைனிங், அவங்கள மேம்பாடு பண்றது மற்றும் மறுவாழ்வு கொடுப்பது, 6 விஷயங்களுக்காக சில்ட்ரன்ஸ் ஹோம் வருது. கேர்,
ட்ரீட்மெண்ட், எஜுகேஷன், ட்ரைனிங், டெவலப்மெண்ட், ரீஹாபிலியேஷன் சப்செக்ஷன் 1ல இருக்கு. அடுத்து 51 வந்து ஃபிட் ஃபெசிலிட்டி. ஃபிட் ஃபெசிலிட்டினா என்னன்னா தகுநிலை வசதி. ஃபிட் ஃபெசிலிட்டினா தகுநிலை வசதி. இதை வந்து போர்டு ஆர் கமிட்டி தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனால ரன் பண்ணப்படுறதா இருக்கும், அல்லது என்ஜிஓஸ் மூலமாவும் ரன் பண்ணப்படுறதா இருக்கும். இதெல்லாம் ரெஜிஸ்டர்டு தான் இருக்கும் கண்டிப்பா. இது டெம்பரவரி பேசிஸ்ல குழந்தையுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ், நாங்க ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் அல்லது மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு எடுத்துக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிட் ஃபெசிலிட்டி, வசதியான ஒரு தகுதிநிலை வசதி கொண்ட ஒரு இடம் தான் அது ஃபிட் ஃபெசிலிட்டி. அடுத்து 52ங்கிறது ஃபிட் பர்சன், பொருத்தமான நபர். இதையும் போர்டு தான் கண்டிப்பா சொல்லும், போர்டு ஆர் கமிட்டி. ஜேஜேபி அதாவது ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு ஆர் சிடபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் வந்து இதனுடைய கிரெடென்ஷியல்ஸ், இதனுடைய உண்மை தன்மையை வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இங்கேயும் டெம்பரவரியா குழந்தைகளை ரிசீவ் பண்ணி அவங்களுடைய கேர், ப்ரொடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த 3 விஷயத்துக்காக கேர், ப்ரொடெக்ஷன், ட்ரீட்மெண்ட், பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை தொடர்பான விஷயங்கள்ல இந்த ஃபிட் பர்சனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து 53 வந்து அந்த ரீஹாபிலியேஷன் அண்ட் ரீஇன்ஸ்டிகிரேஷன் கொடுக்குது இல்லையா, இன்டிகிரேஷன் கொடுக்குற அந்த இன்ஸ்டிடியூஷன் ரெஜிஸ்டர் பண்றதையும் அதற்கான மேனேஜ்மெண்ட்டையும் சொல்றாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய உணவு, தங்கும் வசதி, துணிமணிகள், மெடிக்கல் அட்டென்ஷன், இதுதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது அங்க இருக்கணும். அப்புறம் வீல் சேர்ஸ் இருக்கணும். ஹியரிங் எய்ட்ஸ், ஒருவேளை கண்ணு தெரியாத, காது கேட்காத குழந்தைகளா இருக்கிற, எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்கணும். உரிய கல்வி நிலை இருக்கணும். அது சப்ளிமெண்டரி எஜுகேஷனா இருந்தாலும் சரி, சிறப்பு கல்வியா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது அடிப்படை தேவைகள், 2வது அவங்க சொல்றது ஸ்பெஷல் சைல்டுக்கான தேவைகள், 3வது அவங்க சொல்றது நார்மல் குழந்தைங்களுக்கும் ஸ்பெஷல் சைல்டுக்கும் தேவையான கல்வி நிலையத்தை பத்தி பேசுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 to 14 years இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த கம்பல்சரி எஜுகேஷன் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் செயல்திறன் வளர்ச்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அப்ளை ஆகும் செயல்திறன் வளர்ச்சி. 2வது ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் லைஃப் ஸ்கில் எஜுகேஷன், தொழிற்கல்வி மற்றும் வாழ்க்கை திறன் கல்வி. ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் லைஃப் ஸ்கில் எஜுகேஷன், தொழில் கல்வி மற்றும் வாழ்க்கை திறன் கல்வி. மென்டல் ஹெல்த் இன்டர்வென்ஷன், அதாவது மன நல்வாழ்வு இடையீடுகள், அதில் குழந்தைகளுக்கு சிறப்பாக தேவைப்படும் கலந்தாய்வுகள். மென்டல் ஹெல்த் இன்டர்வென்ஷன், இந்த மென்டல் ஹெல்த் இன்டர்வென்ஷனுக்கு தமிழாக்கம் வந்து மன நல்வாழ்வு இடையீடுகள், அதில் குழந்தைகளுக்கு சிறப்பாக தேவைப்படும் கலந்தாய்வுகள். 4th வந்து ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாட்டுகள், பண்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட மன மகிழ்வு பொழுதுபோக்கு நடவடிக்கைகள். லீகல் எய்ட் வேர் ரெக்வயர்டு, அதாவது வழக்கு மேலாண்மை, அவங்களுக்கு வழக்கு எங்க போடணுமோ அங்கெல்லாம் அது தேவைப்படுறது. அதுக்கு அடுத்து வந்து ரெஃபரல் சர்வீசஸ், இங்க போய் படிங்க, இங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்றதுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கான சேவைகளை அவங்க செய்யணும். கேஸ் மேனேஜ்மெண்ட், அதையும் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களுடைய பிறப்பு வந்து பதிவு பண்ணாம இருக்குன்னா அந்த பதிவை மேற்கொள்ளணும். அடுத்து அவங்களுடைய அடையாளத்தை ப்ரூஃப் பண்ற மாதிரியான விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறதுக்கு உதவி செய்யணும். எனி அதர் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே அதுல வந்துடுது. அடுத்து இன்ஸ்பெக்ஷன் 54ல இன்ஸ்பெக்ஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு கமிட்டியை இன்ஸ்பெக்ஷன் கமிட்டின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வைப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வந்து மேண்டேட்டரியா வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்து ஒன்ஸ் இன் 3 months கண்டிப்பா போகணும். நாட் லெஸ் தேன் 3 members, 3 பேர் இருக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான ஃபிட் ஃபெசிலிட்டிஸ் போகணும். அதுல ஒரு விமன் கண்டிப்பா இருக்கணும், இன்னொரு நபர் வந்து மெடிக்கல் ஆபீசரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து
55 ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த போர்டு, கமிட்டி, ஸ்பெஷல் ஜர்னல் யூனிட் இவங்கெல்லாம் எப்படி வந்து செயல்படுறாங்கன்றதுக்குரிய மதிப்பீடு கொடுக்கறத பத்தி சொல்றது செக்ஷன் 55. அடுத்து வர்றது சாப்டர் 8. இந்த சாப்டர் 8ல வந்து முக்கியம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா யார் வந்து எலிஜிபிள் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் அடாப்டிவ் பேரண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறது 57. சாப்டர் 8 வந்து அடாப்ஷனை பத்தி பேசும், தத்தெடுப்பு அல்லது மகவேற்பு பத்தி பேசும். அதுல 57ல எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் 57. அப்போ தத்தெடுக்கும் வாய்ப்பு வளமிக்க பெற்றோர்கள், ப்ராஸ்பெக்டிவ் அடாப்டிவ் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா அவங்க வந்து உடல் அளவுல பொருத்தமான நபரா இருக்கணும், நிதி அளவுல ஃபைனான்சியலி சப்போர்ட்டட், ஃபைனான்சியலி சவுண்ட் பர்சன், நிதி நிலைமையுடைய நபராக இருக்கணும், நல்ல மனநிலைமையில இருக்கணும், இந்த தத்தெடுப்புல அதிக மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கணும், ஒரு குழந்தையை நல்ல நிலையில் கொண்டு வருவதற்கான மிக உயர்ந்த நோக்கத்துடன் இருத்தல் வேண்டும். சோ அந்த குழந்தையினுடைய நலனை வந்து மேற்கொண்டு இன்னும் டெவலப் பண்ணணுங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு மனநிலையில இருக்கணும். உடல் அளவுலயும் அவர் பொருத்தமானவங்களா இருக்கணும், அவங்க நிதி நிலைமையிலும் நல்ல சவுண்டா இருக்கணும். ஸோ பிசிக்கலி ஃபிட், ஃபைனான்சியலி சவுண்ட், மென்டலி அலர்ட் அண்ட் ஹைலி மோட்டிவேட்டட். இந்த 4மே எலிஜிபிலிட்டி அப்படின்னு சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. ஒருவேளை கப்புள் இருக்காங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தத்தெடுக்க போறாங்கன்னா 2 பேருனுடைய சம்மதமும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிள் பர்சன், அதாவது திருமணம் ஆகாதவர் அல்லது டைவர்ஸ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அத்தாரிட்டி ஃப்ரேம் பண்ற ரூல்ஸுக்கு உட்பட்டு அவங்க இருக்காங்கன்னா அப்ப அவங்க அடாப்ட் பண்ணலாம். சிங்கிள் மேல், திருமணம் ஆகாத ஆண் மகன் வந்து பெண் குழந்தைய தத்தெடுக்க முடியாது, நாட் எலிஜிபிள். எனி அதர் கிரைட்டீரியா வேற ஏதாவது இருக்குன்னா அதையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுல மேற்கொண்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம். அது பனிஷ்மெண்ட்ஸ், அஃபென்சஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் 74ல இருந்து இருக்கும். சாப்டர் 9 74ல இருந்து சாப்டர் 9 வரும். குழந்தைகளுக்கு எதிரான மற்றைய குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான மற்றைய குற்றங்கள் 74 to 89. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த கூடாது, ப்ரொஹிபிட், அது தடை செய்யப்பட்டிருக்கு. செக்ஷன் 74 தடுக்கிறது, ப்ரொஹிபிஷன் ஆன் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் த சைல்ட். அந்த குழந்தையினுடைய அடையாளத்தை வெளியில சொல்லக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர்லயோ ஒரு மேகசின்லயோ எந்த வடிவத்திலையும், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க, எந்த வடிவத்திலையும் இங்க நடக்கக்கூடிய ஜேஜேபிலயோ அல்லது சிடபிள்யூசிலயோ நடக்கக்கூடிய என்கொயரி, விசாரணை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் எதையும் அந்த குழந்தையினுடைய பெயர், முகவரி, பள்ளி அல்லது அதர் பர்டிகுலர், இந்த பர்டிகுலர் சொன்ன அந்த குழந்தை தான் அடையாளப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விவரத்தையும் சொல்லக்கூடாது. அது சிசிஎலா இருந்தாலும் சரி, சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குற்றத்தில் சாட்சியாக வரக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. நாட் ஒன்லி சிசிஎல், நாட் ஒன்லி சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், சாட்சியா வர குழந்தையினுடைய அட்ரஸ கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பிக்சர் வெளியிடக்கூடாது, அவங்களுடைய புகைப்படங்கள் வெளியில வரக்கூடாது. ஒருவேளை போர்டு வந்து இதை வெளியிடுறது அவங்களுடைய நலனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா அப்ப இதை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் அந்த குழந்தைய பற்றிய கேரக்டர் சர்டிபிகேட் shall not disclose any record of the child, character certificate or otherwise in pending cases. So இந்த குழந்தைய தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் போலீஸும் வந்து வெளியில சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த தப்பை பண்ணிட்டாங்க, தவறுனாங்க அப்படின்னா may extend to 6 months or fine which may extend to 2 lakh rupees. 6 மாதம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் வரை நீட்டிக்கக்கூடிய அபராத தொகை அல்லது இரண்டும். அடுத்து செக்ஷன் 75, பனிஷ்மெண்ட் ஃபார் குரூயல்டி டு சைல்டு, குழந்தைகளுக்கு கொடுமை செய்தலுக்கான தண்டனை. இப்ப இதுல இருந்து நாம பார்க்க போறது எல்லாமே
இதுல இருந்து நாம பார்க்க போறது எல்லாமே ஒரு குழந்தைக்கு எதிராக அடல்ட் செய்யக்கூடிய குற்றங்கள். ஒரு குழந்தைக்கு எதிராக 18 வயசுக்கு மேற்பட்டவங்க செய்யக்கூடிய குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள். சோ இங்க போக்சோ பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியே இது குழந்தைகளுக்கு எதிரான குற்றம். இது அதை செய்யறது யாரா வேணாலும் இருக்கலாம். சோ 75ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குழந்தைய தாக்கினார்னாலோ அல்லது அந்த குழந்தைய கைவிட்டுட்டாருனாலோ அல்லது துஷ்பிரயோகம் பண்றாரு அல்லது அந்த குழந்தைய வில்ஃபுல்லி நெக்லெக்ட்ஸ் விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்றாங்க அப்படின்னா, அன்னெசரி மென்டல் ஆர் பிசிக்கல் சஃபரிங்ஸ், அந்த குழந்தைக்கு உடல் அளவிலேயோ மன அளவிலேயோ பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில செயல்பாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 3 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த குழந்தை கைவிடப்பட்ட குழந்தை, அதாவது பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்னால கைவிடப்பட்ட குழந்தையா இருக்கிற பட்சத்துல அப்ப என்ன பிரிசியூம் பண்ணிக்கணும்னா அந்த அபேண்டன்மெண்ட் நாட் வில்ஃபுல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடாதுங்கிறது, அதை பத்தி சொல்றாங்க. அவங்களால பார்க்க முடியல, அதனால அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வரும் பொழுது அப்ப இந்த பீனல் ப்ரொவிஷன்ஸ் வராது. அவங்களுடைய கண்ட்ரோலுக்கும் மீறி அது நடக்குதுங்கிறப்போ அது வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த அஃபென்சஸ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்னாலயோ அல்லது யார்கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்களோ அந்த இப்ப இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் விடுறாங்கல்ல, அவங்கள மாதிரியான ஆளுங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் 5 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் which may extend to 5 years and fine which may extend to 5 lakh rupees. இன்ஸ்டிடியூஷன் பண்றாங்க, அந்த நபர் இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கும் பொழுது அவர் அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஃபிட் பர்சன் சொல்றோம்ல, அவங்கள மாதிரி ஆளுங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுங்காவல் சிறை தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் 5 years வரைக்கும் கொடுக்கலாம், 5 லட்சம் வரை நீட்டிக்கக்கூடிய அபராத தொகையும் போடலாம். அடுத்து ப்ரொவைடட் இந்த குரூயல்டி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த குரூயல்டினால அந்த குழந்தை மென்டல் இல்னஸ்க்கு உள்ளாயிட்டாங்க அல்லது தகுதி இழப்பு ஏற்பட்டுருச்சு அல்லது தன்னுடைய சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு ஆயிருச்சு, இல்ல கையோ காலோ இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாட் லெஸ் தேன் 3 years which may extend to 10 years and fine of rupees 5 lakhs, 5 லட்சம் வரைக்கும் அபராத தொகை போடலாம். 10 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கலாம். ஆனா 3 வருடத்திற்கு குறைவில்லாத சிறை தண்டனை, அதுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் இருக்கு. சோ 3 பேரை கொண்டு வர்றாங்க இதுல. ஃபர்ஸ்ட் வர்றது இண்டிவிஜுவல் பர்சன், யார் அந்த குழந்தைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்களோ அவங்க பண்ணக்கூடியது பொதுவா சொல்லிட்டாங்க. ஜென்ரலா அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 3 years ஆர் ஃபைன் 1 lakh rupees. அடுத்த கேட்டகரி யாரு அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்கனைசேஷன், அவங்க பண்ணும் பொழுது அவங்களுக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் 5 years வரைக்கும் கொடுக்கலாம் அண்ட் 5 lakhs வரைக்கும் ஃபைன் அமௌண்ட். 3வது அந்த குரூயல்டினால, ரெண்டுத்துக்கும் பொதுவா ஒரு விஷயம், அந்த குரூயல்டினால அந்த குழந்தை தகுதி இழப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் 3 years which may extend to 10 years and fine 5 lakh rupees. அடுத்து 76 பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, அதுக்காக அவங்க அந்த குழந்தைய நியமிச்சிருக்காங்க அப்படின்னா குழந்தையை பிச்சை எடுக்கும் வேலைக்கு அமர்த்தல். அப்ப அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிற வேலைக்கு வச்சிருக்கிறாங்க, எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 5 years 5 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் வரை நீட்டிக்கக்கூடிய அபராத தொகை சொல்றாங்க. ப்ரொவைடட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பெக்கிங், இவங்க வெறும்னே பெக்கிங்க்கு மட்டும் அந்த குழந்தைய பயன்படுத்துறாங்கன்னா மேல சொன்ன அந்த பனிஷ்மெண்ட், ஒருவேளை பிச்சை எடுக்கிறதுக்காக கண்ணையோ காலையோ கையையோ வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் 7 வருஷம் சொல்றாங்க. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் நாட் லெஸ் தேன் 7 years extend to 10 years plus 5 lakh rupees fine plus 5 lakh rupees fine. அடுத்து
ரெண்டாவது, அந்த குழந்தைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்க இந்த சப்செக்ஷன் 1ல சொன்ன அந்த பெக்கிங்கான தொழில்ல ஈடுபடுத்துறதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன தண்டனையோ அதேதான் அவங்களுக்கும். அவங்கள அன்ஃபிட்னு சொல்லி குழந்தைய கவர்மெண்ட் எடுத்துக்கும். அடுத்து, provided that the said child shall not be considered child in conflict with law under any circumstances. அதாவது அந்த குழந்தை இந்த கையும் காலும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களை சிசிஎலா எடுத்துக்க மாட்டாங்கன்றதையும் சொல்லிடுறாங்க. அடுத்து செக்ஷன் 77 என்ன அப்படின்னா போதை வஸ்து, இன்டாக்சிகேட்டிங் லிக்கர் ஆர் நார்கோட்டிக் ட்ரக், இத அந்த குழந்தைக்கு கொடுக்கறது. இப்பெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மீனெல்லாம் குழந்தைய குடிக்க வச்சு கிளாஸ கொடுத்து ஊத்தி கொடுத்து வாயில ஊத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். இதே ஒரு மருத்துவர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் மூலமா கொடுக்குறாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது. அது அல்லாத மத்த ஏதாவது போத வஸ்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை, 7 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கக்கூடிய அபராத தொகையை கொடுப்பாங்க. செக்ஷன் 77. அடுத்து செக்ஷன் 78ல என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை இந்த போதை வஸ்துவை விற்கிறதுக்கு, லிக்கரா இருக்கட்டும், நார்கோட்டிக் ட்ரக்கா இருக்கட்டும், சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸா இருக்கட்டும், இது மூணுத்தையும் ஸ்மக்லிங் பண்றதுக்கும் சப்ளை பண்றதுக்கும் எடுத்துட்டு போறதுக்கும் வண்டி கொண்டு போய் விற்கிறதுக்கும், வண்டி எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? யூசர்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா 7 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் வரை நீட்டிக்கக்கூடிய அபராத தொகை. அடுத்து 79 என்னன்னா குழந்தை தொழிலாளி மீதான சுரண்டல், எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் எ சைல்டு எம்ப்ளாயி. சோ சைல்டு எம்ப்ளாயி நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டைன்ட், அதாவது இந்த சட்டத்தின் படியோ இல்ல வேற ஏதோ அமலில் இருக்கக்கூடிய சட்டத்தின் படியோ ஒருத்தர் ஒரு குழந்தைய கொத்தடிமையா தன்னிடம் நியமிச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த குழந்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் தன்னிடத்திலேயே வச்சுக்கிறாரு, அந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு கொண்டு கொடுத்த விஷயங்களை தன்னுடைய சொந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு 5 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் வரை அபராத தொகை. இது சுரண்டல், அந்த குழந்தைய வேலை செய்ய வச்சு அவங்களுடைய ஏர்னிங்ஸை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா. எம்ப்ளாய்மெண்ட்னா என்னெல்லாம் உள்ள வரும்னா அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விற்கிறதும் வரும், என்டர்டெயின்மெண்ட் இன் பப்ளிக் பிளேசஸ் ஃபார் எக்கனாமிக் கெயின், அந்த குழந்தைங்களை ஆட விட்டு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் அதுல உள்ளடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 80 என்ன சொல்றாங்கன்னா தத்தெடுப்புக்கு வகுத்தமைக்கப்பட்ட நடைமுறைகளை, இப்ப அடாப்ஷனுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு 3 வருடம் வரை சிறை தண்டனை, 1 லட்சம் வரை அபராதம் அல்லது 2 அப்படின்னு சொல்றாங்க. 81 பொறுத்த வரைக்கும் குழந்தையை விற்பது மற்றும் குழந்தையை விற்ற குழந்தையை வாங்குவது, விற்பது அல்லது குழந்தைய இல்லீகலா வாங்கிக்கிறது, காசு கொடுத்து குழந்தைய வாங்கிக்கிறது, விற்றல் அல்லது விலைக்கு வாங்குதல். இன்னைக்கு கூட ஒரு கேஸ், ஹாஸ்பிட்டல்ல டிசம்பர்ல பிறந்த ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல இப்ப நேத்து வித்திருக்கிறாங்க, 1 மந்த் கூட ஆகல இந்த குழந்தைய வித்திருக்கிறாங்க. இதற்கு அந்த மாதிரியானவங்களுக்கு இந்த அஃபென்ஸ் வரும். சோ குழந்தைய ஏதோ ஒரு காரணத்துக்காக விற்கிறாங்க அல்லது வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் 5 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம். ஒரு பர்சன் ஆக்சுவல் சார்ஜ் ஆஃப் த சைல்டுனா அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள், அதை வித்தது அவங்க அம்மா, அந்த மாதிரி பெற்றோர்கள் வித்தாலோ அல்லது மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் வித்தாலோ, நர்சிங் ஹோம்ல மெட்டர்னிட்டி ஹோம்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் 3 years which may extend to 7 years. ஜென்ரலா பண்றது மேல இருக்கக்கூடிய 5 years, இங்க குறிப்பா இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா 7 years அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 82 கார்போரல் பனிஷ்மெண்ட், உடல் உறுப்பு தண்டனை. அதாவது அந்த குழந்தை சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன்ல நியமிக்கப்பட்ட ஒரு நபர், சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன்ல நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த குழந்தைய ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அதாவது உடல் சார்ந்த
கார்போரல் பனிஷ்மெண்ட், நீ வந்து 200 உக்கி போடு, அந்த குழந்தைய வந்து நான் ஒழுக்கம் படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய 200 உக்கி போட வச்சாரு. 200 உக்கிங்கிறது வந்து அளவு, அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தணுங்கிற நோக்கிறதுக்காக போட வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கன்விக்ஷன், ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் 10,000 ரூபாய், சப்சிக்வெண்ட் கன்விக்ஷன் வந்து 3 மாசம் சிறை தண்டனை, எக்ஸ்டெண்ட் டு 3 months ஆர் ஃபைன் ஆர் வித் போத். உக்கி போட சொல்லுவாங்க, 5 உக்கி போடு 10 உக்கி போடுன்னு சொல்லலாம். 200 உக்கி போடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த கார்போரல் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் மட்டும்தான், சப்சிக்வெண்ட் கன்விக்ஷனுக்கு 3 மாசம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் ஆர் போத். அதே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறாரு நார்மலா, இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ். இதுக்கப்புறம் அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடான எந்த வகையான வேலையிலையும் டைரக்டா நியமிக்கப்பட மாட்டாங்க, டிபார்ட் அவங்களுக்கு. அடுத்து சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கார்போரல் பனிஷ்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோஆபரேட் பண்ணல, எந்த என்கொயரிக்கும் எங்க ஸ்டாஃப் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல போர்டுனுடைய உத்தரவை கம்ப்ளை பண்ணல அப்படின்னா அப்போ அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்சார்ஜ் பர்சனுக்கு வந்து நாட் லெஸ் தேன் 3 years அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், நாட் லெஸ் தேன் 3 years அண்ட் ஃபைன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 lakh rupees அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 83 மிலிட்டன்ஸ் குரூப், அதாவது போராளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர்களால் குழந்தை பயன்படுத்தப்படுதல். அடல்ட் அவங்க இந்த குழந்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க, மிலிட்டன்ட் குரூப்ல இந்த குழந்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நான் ஸ்டேட் செல்ஃப் ஸ்டைல்டு மிலிட்டன்ட் குரூப், அதாவது அரசு சாராத தனிப்பட்ட போராளி குழு அல்லது மத்திய அரசாங்கத்தால் தீவிரவாதிகள் என்று சொல்லப்பட்ட குழுக்கள்ல குழந்தைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் 7 வருஷம் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராத தொகை கொடுப்பாங்க. அடுத்து அடல்ட் குரூப்ல பயன்படுத்துறாங்க, மிலிட்டன்ட் குரூப்புக்கு மேல இருக்கிறது. அடல்ட் குரூப்ல பயன்படுத்துறாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, சட்டத்திற்கு விரோதமான செயல்கள்ல குழந்தைகளை ஈடுபடுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7 வருடம் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராத தொகை. ரெண்டுத்துக்குமே சேம் பனிஷ்மெண்ட் தான். அடுத்து 84 கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் ஆஃப் சைல்டு, குழந்தையை பிடித்து செல்லுதலும் கடத்துதலும். 359 to 369 IPC. இப்ப அதற்கான பிரிவுகள் 87 வருது, அதுக்கப்புறம் என்ன பிரிவுகளோ நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய 359 to 369 IPCல இருக்கக்கூடிய பிரிவுகள்ல உள்ளது அனைத்தும் இதுக்கு அப்படியே அப்ளை ஆகும். முட்டாண்டிஸ் அப்ளை, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே இதுக்கு அப்ளை ஆகும். மைனர்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 85ல உடல் ஊனமுற்ற குழந்தைகள் மீது செய்யப்படும் குற்றங்கள். அப்ப உடல் ஊனமுற்ற குழந்தைகள் மீது செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டுவைஸ் த பெனாலிட்டி. நார்மல் சைல்டுக்கு என்ன பெனால்டி, நார்மல் சைல்டுக்கு அகெயின்ஸ்டா அஃபென்ஸ் பண்ணா என்ன பெனால்டி கொடுத்தாங்களோ அதுல இருந்து 2 மடங்கா இவங்களுக்கு கொடுக்க முடியும். டிசபிலிட்டினா அந்த டிசபிலிட்டிஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 86 கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் அண்ட் டெசிக்னேட்டட் கோர்ட். இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் வந்து 2022ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 2021ல வந்து அது அமெண்ட்மெண்ட் டேட் வந்து 19/2022ல அமலுக்கு வந்திருக்கு. 21 அமெண்ட்மெண்ட், அது மூலமா இந்த செக்ஷனே சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த 75ல இருந்து 89 வரைக்கும் இருக்கக்கூடிய அஃபென்சஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரையபிள் பை சில்ட்ரன்ஸ் கோர்ட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய அஃபென்சஸ் எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரை பண்ணலாம்னு இருந்தது. ஆனா இந்த 21 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா குற்றங்கள் தொடர்பான வழக்குகளும் சில்ட்ரன்ஸ் கோர்ட் மட்டுமே விசாரிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ அந்த அமெண்ட்மெண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல என்னன்னா 7 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பொழுது அது வந்து காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் 3 வருடமோ அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனை
அது 7 வருஷம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 3 years to 7 years வரைக்கும் இருக்கு. 7 years above cognizable and bailable. 3 yearsல இருந்து 7 years வரைக்கும் வரும்பொழுது அது நான் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். 3 to 7 வரும்பொழுது நான் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். லெஸ் தேன் 3 இயர்ஸ்னாலும் நான் காக்னிசபிள் பெயிலபிள். லெஸ் தேன் 3 இயர்ஸ்னா நான் காக்னிசபிள் பெயிலபிள். இது ட்ரையபிள். என்னதான் சிஆர்பிசி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாலும் இது ட்ரையபிள் பை சில்ட்ரன்ஸ் கோர்ட் தான். சில்ட்ரன்ஸ் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்னு நம்ம டெஃபினிஷன்லயே பார்த்துட்டோம். 87ங்கிறது மேல சொன்ன அஃபென்சஸ்க்கெல்லாம் உடந்தையா இருக்கும் பொழுது என்ன பனிஷ்மெண்ட் வரும்னா அந்த ஆக்டுக்கு அந்த செக்ஷனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே பனிஷ்மெண்ட் தான் இதுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 88ல ஆல்டர்னேட்டிவ் பனிஷ்மெண்ட். இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை விட இதே மாதிரி செயலுக்கு ஐபிசிலயோ பிஎன்எஸ்லயோ அதிகப்படியான தண்டனையா இருக்கும் பொழுது எந்த ஆக்ட்ல அதிகப்படியான தண்டனை இருக்கோ அது மட்டுமே வழங்கப்படும்னு சொல்றது செக்ஷன் 88. 89 வந்து offenses committed by child under this chapter வந்து child who commitsனா அவங்கள சிசிஎல்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. சைல்டு ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்றாங்க, அதாவது இந்த 75ல இருந்து இப்ப நம்ம பார்த்த அஃபென்சஸ் இருக்கு இல்லையா 85 வரைக்கும், அந்த அஃபென்சஸ் எல்லாத்தையும் ஒரு ஜொனைல் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரை சிசிஎல்னு சொல்லணும்னு சொல்றாங்க 89ல. அடுத்து 90 வந்து அடுத்த அத்தியாயம் சாப்டர் 10 பல்வகை மிஸ்லேனியஸ். அதுல வந்து 90 அந்த அட்டெண்டன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் பொழுது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸனுடைய அட்டெண்டன்ஸ். அனாவசியமா குழந்தைகளை கோர்ட்டுக்கு கூப்பிட வேண்டியதில்லை, அவங்க பேரண்ட்ஸ் வந்தாலே போதும்னு சொல்றது 91. 92ல வந்து ஏதாவது ஒரு நோயால தாக்கப்பட்ட குழந்தையா இருக்கும் பொழுது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றது 92. 93ல வந்து மென்டலி இல் பர்சனா இருக்காங்க, குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைய வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றம் செய்வதை பத்தியும் டி அடிக்ஷன் சென்டருக்கு அனுப்புறத பத்தியும் சொல்றது 93. 94 ஏஜ் டிட்டர்மினேஷன். இந்த 94ல இருக்கிற ஏஜ் டிட்டர்மினேஷன் தான் போக்சோக்கும் அப்ளிகபிள் ஆகும். எந்த வகையான விஷயத்திலையும் ஜொனைல் அல்லது மைனர் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னா அவங்கள எதை முதல்ல பார்க்கணும் எதை வாங்கணும் அப்படிங்கிறத சொல்றது செக்ஷன் 94. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து கிடைக்கக்கூடிய போனஃபைட் சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் ஃப்ரம் ஸ்கூல்னா போனஃபைட் சர்டிபிகேட் தான் அது, அல்லது ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் அந்த எக்ஸாமினேஷன் போர்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஈக்குவலன்ட் சர்டிபிகேட். அப்படி அந்த குழந்தைகிட்ட இருந்து ஸ்கூல்ல இருந்து கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட். அப்படி பர்த் சர்டிபிகேட்டும் இல்லை அப்படின்னா ஆசிஃபிகேஷன் டெஸ்ட், அதாவது போன் எடுத்து அவங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 10th சர்டிபிகேட்டோ 12th சர்டிபிகேட்டோ அல்லது ஸ்கூல்ல இருந்து கொடுக்கக்கூடிய போனஃபைட் சர்டிபிகேட்டோ வேணும். அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட், அப்படியும் இல்லைன்னா ஆசிஃபிகேஷன் டெஸ்ட். இந்த மூணும் கண்டிப்பா இருக்கணும். ஆர் ஏஜ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் வேற ஏதாவது அப்ரூவல் ஆகி வந்திருக்குன்னா அந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. போக்சோல இது 34 மேம், இங்க 94. 34லயே 94 தான் மேடம் சொல்லியிருப்பாங்க. 34லயே 94 தான் சொல்லுவாங்க. ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட போய் பாருங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சோ இதுல என்ன ஏஜ் டிட்டர்மினேஷன் வருதோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதுல 94க்கு அப்புறம் மத்த எதுவும் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கிடையாது. 101ல இருக்கிற அப்பீல்ஸ் பார்த்துக்கணும். அப்பீல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி போர்டு போடுற உத்தரவுல வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா 30 நாளைக்குள்ள, அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 30 நாளைக்குள்ள வந்து அப்பீல் ப்ரிஃபர் பண்ணணும். எங்க சில்ட்ரன்ஸ் கோர்ட்டுக்கு. ஜேஜே போர்ட்ல ஏதாவது பார்த்தோ அல்லது கமிட்டில ஏதாவது உத்தரவு போட்டோ அதுல நீங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க சில்ட்ரன்ஸ் கோர்ட்ல தான் அப்பீல் பண்ண முடியும். இதே ஃபாஸ்டர் கேர் ஸ்பான்சர்ஷிப் ரிலேட்டடா ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் போகும். ஃபாஸ்டர் கேர் ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உத்தரவு போடுறாங்க, அந்த ஃபேமிலியை போட்டதுனால பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னா இருந்தா அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் அப்பீல் போகணும். அடுத்து 30 நாளைக்கு அப்புறம் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது சஃபிஷியன்ட் காசு காட்டாங்க அப்படின்னா அதை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்பீலும் வந்து 30 நாளைக்குள்ள டிசைட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நோ செகண்ட் அப்பீல்.
no second appeal shall lie from the order of the court of session. No second appeal, அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து no appeal shall lie from any order of acquittal. அக்யூட்டலுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது, ஹீனியஸ் அஃபென்ஸா இருந்தா தவிர. ஹீனியஸ் அஃபென்ஸ் அது கூட 16 to 18 ஏஜ்க்குள்ள சொல்றாங்க. சீனியஸ் அஃபென்ஸா இருந்தா மட்டும்தான் அப்பீல் போக முடியும் அக்யூட்டலுக்கு எதிரா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு ஜேஜேபில நீங்க ஜேஜே ஆக்ட்ல நீங்க தெரிஞ்சு ரிவிஷன் 102ல இருக்கு. ரிவிஷன் 102ல இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எஸ், இந்த ஆக்ட் கொஞ்சம் பெருசு, முடிக்கணும்னு இப்போ முடிச்சிருக்கு இன்னைக்கு. ஏன்னா இதே பார்த்துட்டு இருந்தா அடுத்து நீங்க போக முடியாது. ப்ரிலிம்ஸுக்கு தான், மெயின்ஸுக்கு பார்த்துக்கலாம். இப்ப ப்ரிலிம்ஸுக்கு இந்த முதல்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தெல்லாம் டீட்டெயில்டா எடுத்தாச்சு. இப்ப இதெல்லாம் வந்து ஒன்லைன்ல இதனுடைய அந்த டைம் ஃப்ரேமு வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சா போதும். அதனாலதான் இப்படி எடுத்து விட்டேன். 75ல இருந்து கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. அது அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சைல்டு. அதை சைல்டே பண்ணாலும் அது வந்து ஜெனைல் அவர் சிசிஎல்னு சொல்லணும்ன்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. ஏஜ் டிட்டர்மினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? ஒரே சொல்லுங்க மேம். இப்ப போக்சோல இப்ப ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான இருக்கும் போது இதை விட கடுமையான சட்டம் அங்க இருக்குன்னா போக்சோ தானே இது ட்ரையல்ல பண்ணுவாங்க? இல்ல மேடம், போக்சோவை நீங்க இதோட சம்பந்தமே படுத்தக்கூடாது. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு செக்ஷுவல் அஃபென்சஸ், அதாவது பாலியல் நோக்கத்துடன் நடத்தப்படும் எல்லா வகையான குற்றங்களும் போக்சோல தான் வரும். இது சொல்றது ஜெனரலா அடிக்கிறது, புடிக்கிறது, அந்த குழந்தைக்கு கொடுமைப்படுத்துறது, அது மட்டும்தான். உடல் ரீதியான கொடுமை, பாலியல் ரீதியான கொடுமைனா அது கண்டிப்பா போக்சோ மட்டும்தான் வரும். நீங்க மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? as far as அந்த 75 to அந்த 5 offenses இருக்குது இல்லையா மேம்? சொல்லுங்க மேடம். இது வந்துட்டு யாருக்கு அப்ளை ஆகுங்கிறதுல மேம், அதாவது இந்த ஆக்ட் வந்துட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லா அண்ட் சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். அவங்களுக்கு எதிரா நடக்கிற குற்றங்களை தான் இந்த 75, 76 அந்த ஜெனரலா எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த 74க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ரெண்டா நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா மேடம்? 1 to 74 இருக்கு இல்லைங்களா, அந்த டெஃபினிஷன் கிளாஸை விட்டுடுங்க. செக்ஷன் 3ல இருந்து எடுத்துக்கோங்க. செக்ஷன் 3ல இருந்து செக்ஷன் 73 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் சிசிஎல், சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் இன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வரும். இந்த 75ல இருந்து 85 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அஃபென்சஸ் ஜெனரலா குழந்தைங்களுக்கு நடக்கிறது. அங்க கிளாசிபிகேஷனே கிடையாது. தேங்க்யூ மேம், ரொம்ப கிளியரா மூச்சு விடாம எடுத்து கொடுத்தீங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம், வெரி கிளியர் மேம். தேங்க்யூ சோ மச். ஓகே மேடம், நன்றி. இதுல கேஸ்லான்னு பாத்தீங்கன்னா ஜெயினுல் கான் அப்படின்னு ஒரு கேஸ்லாம் இருக்கு. நான் அந்த குரூப்ல போடுறேன் சார். அது வந்து ஏஜ் ஃபேக்டர்ல தான் வரும். மத்தபடி இதுல வந்து உங்களுக்கு ஏன்னா இந்த ஆக்ட் அவங்க வந்து பெட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால இதுல எதுவும் வந்து கேஸ் லாஸ் இல்ல சார். நான் குரூப்ல இருக்கிற கேஸ் லாஸ நான் குரூப்ல போட்டேன். இந்த அதே மாதிரி ஜொனைல் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்போ வேணாலும் அப்பீல்ல கூட, ஈவன் அப்பீல்ல கூட அவங்க வந்து கேட்கலான்னு சொல்ற கேஸ் தான் இப்ப நான் சொன்னது. அந்த கேஸ்லாவை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், குரூப்ல போட்டு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? தேங்க்யூ வெரி மச் மேடம். கிளாஸ் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச் மேம்.